இந்த ராத்திரி பொழுதிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 112 15 12ஆம் வசனம். சங்கீதம் 115 12ஆம் வசனம் இப்படி சொல்லுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறாராம். நம் போகிற சூழ்நிலையில் திருமணம் நடக்கவில்லை, வேலை கிடைக்கவில்லை, குழந்தை பாக்கியம் இல்லை, என்னுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறது, அல்லனா எனக்கு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியவில்லை, எனக்கு நோய் இருக்கிறது, எனக்கு வாழ்க்கை இல்லை, இப்படி பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவற்றை சொல்கிறாரு, கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை உள்ளது போல் அறிந்திருக்கிறார். அவர் நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர், நம்மை நன்கு அறிகிறவர். நம்மளுடைய சிச்சுவேஷன், நம்முடைய ப்ரெசன்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னென்னு கர்த்தராகிய ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவானவருக்கு தெரியும். நம்ம என்ன செய்யணும்? நம்ம காலையிலேயும் நைட்டும் ஜெபம் பண்ணணும். ஒரு வேளை வசனம் வாசித்து ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணிவிட்டு எழுந்து போங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூம் வைத்துக்கொள்ளுங்கள், ஜெப அறை வைத்துக்கொள்ளுங்கள், ஜெப டைரி, ப்ரேயர் டைரி வைத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம். ஆகவே கர்த்தர் நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். நம்மளுடைய இத்தனை காரியங்களின் கர்த்தர் விடுவிப்பாராக. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்களுக்கு திருமணமாகவில்லை என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்க்கையில் தோல்விகளை சந்தித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நான் உனக்கு வெற்றியை தருவேன், உன்னை நேசிக்கிறேன். சபை சொல்வார், உனக்கு நான் திருமணத்துக்கு ஆயத்தப்படுத்துவேன், உனக்கு நன்கு திருமணத்தை செய்து தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆக உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவர் நினைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டிய காரியங்கள் வருவதை அவர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம் தோல்வி நம்மளுக்கு தெரியல என்ன நடக்க போகுது. எதிரிகளால் நம்மளுக்கு சூழ்நிலை பாதிப்பு, எதிரிகளால் நாம் கஷ்டப்படுறோம். ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறோம் கைவிட்டு போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மாறிடுவாங்க, எல்லோரும் மாறிடுவாங்க. ஆனால் இயேசுவானவர் மாறவில்லை. அவர் எல்லாம் தருகிறவர். அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னு பைபிளில் 115 சங்கீதம் 12ஆம் வசனம் சொல்கிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த முதல் வசனத்தை நான் வாசித்துள்ளேன், முதல் பகுதியை வாசித்துள்ளேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.